என்று சொன்னால் நடேசன் என்ற தோட்டத்தில் தான் வந்து இருக்கிறோம். இது எதற்கான வீடியோன்னு சொன்னால், சென்ற வருடம் நாங்கள் போட்ட வீடியோக்குள்ளே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி இங்கே வந்து கன்றுகளை வாங்கி கொள்ளலாம் என்று சம்மந்தமாக. அதற்குரிய வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நேர்களாக இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலில் வர வீடியோஸுகளை நீங்கள் தவறாமல் பார்த்துக்கொள்ள முடியும். வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். வணக்கம். மீண்டும் ஒரு புதிய ஆண்டில் எல்லா உறவுகளோடும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக இது வந்து எல்லாரும் தோட்டம் செய்வதற்கான ஆரம்ப பணிகளை மேற்கொள்ளுவீர்கள். இதுதான் அதுக்குரிய நேரம். எங்களிடத்தில் வந்து நீங்கள் கடந்த வருடம் கேட்டிருந்தீர்கள் என்னென்ன கண்டுகள் எல்லாம் வேண்டலாம் என்று சொல்லி, அதுக்கான தயார்படுத்தல் நிலையில் தயார்படுத்தி இந்த வருகின்ற வார விடுமுறையில நாங்கள் உங்களுக்கு வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். எங்கள்கிட்ட குறிப்பாக புடோல் வந்து இருக்கிறது, வெள்ளை புடோல், அதை விட வெள்ளை பாவல் இருக்கிறது. எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லாரும் வந்து ஒரே தரமே வேண்டலாமோ தெரியல. ஆனால் முந்தி வாரவர்களுக்கு முதல்ல வாரவர்களுக்கு தான் நாங்கள் அளிப்போம். நாங்கள் சனி ஞாயிறு திங்கள் 3 நாளும் காலமே 10 மணியில் இருந்து பின்னர் 4 மணி வரையும் விற்கிறதா இருக்கிறோம். நீங்கள் தேவையானவர்கள் தொடர்பு கொண்டு வந்து இந்த மரக்கரை கன்றுகளை எங்களுடைய இல்லத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அதுக்கான முற்பதிவுகளையும் மேற்கொள்ளலாம் இந்த யூடியூப் தளத்தில். ஓகேண்ணா, இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன கண்டுகளை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம்? எங்கள்கிட்ட வந்து குறிப்பாக வெள்ளை புடோல், நீட்டு கட்டை 2 இனமும் இருக்குது. இது எங்களுடைய மரக்கரை கண்டுலேருந்து தான் எடுக்கப்பட்ட விதை. இது அதிகமாக வந்து மாறி வாரதுக்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவு. அதை விட வெள்ளை பாவலும் இருக்குது, பைத்தங்கண்டு இருக்குது. எங்களோட ஊர் பைத்த, சிவத்தை, வெள்ளை குரங்குவால் பைத்தங்க, இந்த இது இருக்குது. அதை விட என்னென்னு சொன்னால் முடக்கத்தான் இருக்குது எங்கள்கிட்ட. எல்லாருக்கும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட இது. அதை நீங்கள் அதுவும் எங்கள்கிட்ட ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்குது, அதையும் பெற்றுக்கொள்ளலாம். இதான உறவுகளே முடக்கத்தான் பயிர் நல்ல தரமான கண்டுகளாக தான் இருக்குது. நீங்கள் இது இப்போ நாட்டுவதற்கு மிகவும் உரிய பருவம். தவறாமல் வந்து வேண்டிக் கொள்ளுங்க. அதுவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தான். அதோடு மட்டும் இல்லைன்னு இப்போ நிறைய பேர் கொமெண்டில் கேட்டிருந்தாங்க, எப்படி இதற்கான தயார்படுத்தலை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இன்னும் ஒரு கிழமையில் நாங்கள் கண்டுகளெல்லாம் நடுவதற்கு நிலமெல்லாம் தயார்படுத்தி இருக்குது. இது கடந்த அக்டோபர்லேயே எல்லாம் பண்படுத்தி மாட்டரு எல்லாம் போட்டு இருக்குது. இனி இன்னும் ஒரு தடவை நான் இந்த நிலத்தை உழுது போட்டு அந்த பயிரை நடுவேன். இதில் இருக்கிற போத்தில் நீங்கள் பாருங்க, இது வந்து 10 லிட்டர் தண்ணி போத்தில். இது வந்து நீங்கள் இலவசமாக கன்னடங்களில் எடுத்துக்கொள்ளலாம். இது மிகவும் பிரயோஜனமானது. வந்து இதில் என்னன்னு சொன்னால், ஒரு 2 கிழமைக்கு குறிப்பாக இலங்கையில் இருந்து தெரிவிக்கப்பட்ட இந்த மரக்கரை காண்டுகள் வந்து கொஞ்சம் குளிர்தாக்கங்கள் இலகுவா ஏற்படுத்தும். இப்போ இதை போத்திலால் நீங்கள் மூடி விட்டு மேல் மூடியை திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குளிர் தாக்கத்திலேருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அதை விட உங்களுக்கு இந்த மேல் இதால் வந்து காற்றோட்ட வசதியும் இருக்கும். இதை நீங்கள் கணக்கு காசு ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. கூட ஊரோன் முதல்லே இதை நீங்கள் இலவசமாக பெற்று சேமித்து கொள்ளலாம். இது ஒரு நல்ல இது. இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் ஒரு 90% உங்களோட பயிர்கள் வந்து படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இது வந்து இப்போ இரவு வேளையில் மட்டும் பயன்படுத்துகிறா இல்லாட்டி பகல்லையும் சேர்த்து? இல்லை, இது வந்து நீங்கள் ஜூன் 1வது கிழமை வரையும் இரவு பகல் 2ம் அப்படியே மூடி விடலாம். உங்களோட பயிர் ஓரளவு வளர்ந்து நல்ல திடகாத்திரமாக வந்து நீங்கள் உறுதிப்படுத்தினால் இந்த போத்தில் வெளியிலே எடுத்து விடலாம். அதன் பிற்பாடு இந்த காலநிலைக்கு ஏற்ப அது வளர்ந்து வரும். அதோட இப்போ நீங்கள் வெங்காயமும் பயிரிட்டு இருக்கிறீங்க. இது எந்த காலத்தில்? வெங்காயம் இது நான் பயிரிட்டு இப்போ 2 கிழமை. நான் இந்த வருடம் வந்து ஒரு கிழமை பிந்தித்தான் பயிரிட்டுனா. காரணம் என்னன்னு சொன்னால் காலநிலை அதுக்கு ஒத்துழைக்க இல்லை. வெங்காயம் நட்டு இப்போ 2 கிழமை 70 நாள் கணக்கில் தான் நட்டுருக்கிறோம். இப்போ பாருங்க 2 கிழமையில இப்படி பயிராக வந்திருக்கு. நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், கூடுதலானாக்கள் ஆசையில் வந்து நெருக்கி நட்டு போடுவீங்க.
நெருக்கி நடுறதால உங்களுக்கு சரியான விளைதிறன் இருக்காது. நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு பயிருக்கும் இடையில குறைஞ்சது 6 இன்ச்சு 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட்டிங்கன்னு சொன்னால் வர்ற காயில இருந்து ஒரு நல்ல பெறக்கூடிய மாதிரி இது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கால தக்காளி நாட்டிட்டீங்க. தக்காளி வந்து கனடா கால்நடைக்கு உழவு ஏற்று தாங்கக்கூடிய பயிர் வழியால் நான் தக்காளியை நட்டுருக்கிறேன். தக்காளியும் உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாமா? இல்லை தக்காளியே இல்லை, எனக்கு ஏற்ற மட்டும்தான் போகிறேன். இதான் எங்களோட ஊரின பயத்தை சிவப்பு பயத்தையும் பச்சை பயத்தையும் குரங்குவாலன் இனம். இது நடுறதுக்கு இன்னும் ஒரு கிழமையில நடுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது, சரியான பருவத்தில் இருக்குது. நீங்கள் இந்த வார விடுமுறையில் வந்தீங்கன்னு சொன்னால் இதையும் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்குது. அதனால குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க வேற வேணுமென்று இருக்கு. இல்லை நீங்கள் சனி ஞாயிறு திங்கள் 3 நாளும் காலமாக 10 மணியிலிருந்து பின்னர் 4 மணி வரை எங்களோட இல்லத்தில் நாங்கள் இதை விற்பனை செய்கிறதா இருக்கிறோம். guys, thanks for watching and அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி.